ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி பிரெட் சாண்ட்விச் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு டேஸ்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஈஸியாகவே செஞ்சிடலாம். அது நாங்கள் சீஸ் எல்லாம் போட்டு செய்கிறதுனால குட்டீஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ப்ரெட் டோஸ்ட் எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு கேரட்டு, 1/2 ஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூடவே கேரட்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இப்போது இது கூட நம்ம உப்பும் சில்லி பவுடரும் நம்ம சேர்த்துக்கணும், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இதோட பச்சை வாசனைலாம் போய் இது நல்லா வதங்கின பிறகு இதை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இந்த கலவை ஓரளவுக்கு ஆறின பிறகு நம்ம சீஸை இது மேலே துருவி வச்சுக்கலாம். ஓரளவு சூடு இருக்கிறனால இந்த சீஸ் மெல்ட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம இப்போ 2 முட்டையை உடைச்சி நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அந்த கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் இப்போ ஒரு 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்குவோம். அதை கட்டர்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரி டம்ளரோட விளிம்பு வச்சோ நீங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ப்ரெட்டை ரவுண்டாக வெட்டின பிறகு ஓரம்லாம் உங்களுக்கு மீந்துரும் இல்லையா, அது வேஸ்ட்டாக ஆக்காமல் நம்ம அதை காய வச்சு நம்ம மிக்சியில் பொடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பிரெட் க்ரம்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக. இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா சைடும் படுற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட்டையும் எடுத்து அது மேலே நீங்கள் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு சாண்ட்விச் மாதிரி நம்ம இதை செஞ்சுருக்கோம். இது மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த எக் மிக்ஸ்சரில் இதை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம பேனில் இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பட்டரில் ஃப்ரை பண்ணுறனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளேயும் ஸ்டஃபிங் இருக்குது, வெளியிலையும் இந்த எக்கெல்லாம் கோட்டாக இருக்கனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குட்டீஸுங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம இதில் சீஸ் வேறு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா சாண்ட்விச்சையும் நம்ம இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும், பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போலேயும் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.